வணக்கம் அன்பு ஜீசஸ் டாக்ஸ் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கடந்த 14/8/2026 காலை 11 மணியளவில் கூடங்குளம் சிஎஸ்ஐ ஆலயத்தில் வைத்து கூடங்குளம் திரு ஜான் ஸ்டைனி ஸ்டோர் உரிமையாளர் அவர்களின் மகள் அபிஷா அவர்களுக்கும் கஸ்தூரி ரங்கபுரம் உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றும் கூடங்குளம் ஊரைச் சேர்ந்த திரு வில்சன் ஆசிரியர் அவர்களின் மகன் கனடாவில் பணிபுரியும் திரு ஜெபர்சன் அவர்களுக்கும் தாலிகட்டு திருமண ஆராதனை நம்முடைய சிஎஸ்ஐ ஆலயத்தில் வைத்து நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்கனவே நேரடியாக ஒளிபரப்பியிருந்தோம் நம்முடைய சேனலில். இந்த திருமண ஆராதனையை முன்னின்று தலைமையேற்று நடத்தியவர்கள் கூடங்குளம் சிஎஸ்ஐ ஆலய குருவானவர் திரு ராபின் வினோ அவர்களும் முன்னாள் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்களும் இந்த திருமண ஆராதனையை சிறப்பாக நடத்தினார்கள். இந்த வீடியோ பார்ப்பதன் மூலம் தென் மாவட்டங்களில் சிஎஸ்ஐ ஆலயங்களில் எப்படி திருமண ஆராதனை நடைபெறுகிறது என்பதை நீங்களும் அறிந்து கொள்ளலாம். ஆகவே வீடியோ முழுவதுமாக பாருங்கள். மணமக்களை வாழ்த்துங்கள். தொடர்ந்து மணமகள் வந்ததும் கோவிலின் 2ஆம் மணி அடிக்கப்பட்டு திருமண ஆராதனை பாடலோடு துவங்கும். இதோ மணமகன் ஆலயத்திற்கு முன்பாக தனது குடும்பத்தோடு வந்துவிட்டார். தொடர்ந்து மணமகள் இதோ ஆலயத்திற்குள் வர 2ஆம் மணியை நமது கோயில்குட்டியார் திரு ஜோன்ஸ் அவர்கள் அடித்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து இந்த சிஎஸ்ஐ ஆலய திருமண ஆராதனையை பாருங்கள். இன்று திருமணத்தில் இணைந்திருக்கும் ஜெபர்சன் அபிஷா தம்பதிகளை மனமாற வாழ்த்துங்கள். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. மணமக்களை தவிர மற்றவர்கள் அமரலாம். அபிஷா பாலா ஆகிய நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் நிலைமையை உங்கள் இருவரும் இன்று முதல் எனது விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சிறுவிலும் சிறுவினத்திலும் நாம் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவு உண்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இவர்களின் வாக்குறுதிகளை நாமும் கேட்டோம், கர்த்தரும் கேட்டார். இவர்கள் இருவரும் இந்த வாக்குறுதியில் என்றென்றையும் நிலைத்து நிற்க தெய்வம் தாமே அருள் புரிவாராக. யாவரும் முழங்கால் என்றவாறு புத்தி கட்டாத அன்பின் வாரி என்கிற பாடலை ஜெப பாடலாக பாடுவோம். அப்பொழுது திருமாங்கல்யம் ஆசீர்வதிக்கப்படும். உன்னை இந்த திருமணம் செய்து என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்குண்டான உலக செல்வங்களையும் என்னையும்
உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இத்திருமாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என் சரீரத்தால் உண்மை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக செல்வங்களையும் என்னையும் உமக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். மனுக்குலம் அனைத்தையும் படைத்து காப்பாற்றுகிற அநாதி தேவனை, ஆவிக்குரிய எல்லா நன்மைகளையும் கருணாகரனை, நித்திய ஜீவனுக்காராய கடவுளே, ஈசாக்கும் ரெபேக்காளும் உண்மையாய் ஒருமித்து வாழ்வது போல உமது நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறேன். உமது அடியாராய ஆண்ட்ரூஸ் சாம் ஜெபர்சன், அபிஷா பாலா இந்த திருமாங்கல்யத்தின் அடையாளமாகவும் அத்தாட்சியாகும் கணவன் தரிப்பிக்க மனைவி தரித்துக் கொண்டதினாலே தங்களுக்குள்ளே செய்த உடன்படிக்கை உறுதியாய் கைக்கொண்டு நிறைவேற்றி எப்பொழுதும் பூரண அன்பும் சமாதானம் உள்ளவர்களாய் ஒருமித்து வாழ்வு உமது கற்பனைகளின்படி நடக்க எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவர்கள் மேல் உமது ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும். தேவன் இணைத்தவர்களை மனுஷன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். ஆண்ட்ரூ சாம் ஜெபர்சன், அபிஷா பாலா தூய திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ சம்மதித்து கடவுளின் சந்ததியிலும் இந்த சபைக்கு முன்பாக அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒரு வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக திருமாங்கல்யத்தை தரித்து கைப்பிடித்து தெரியப்படுத்தினபடியினாலே இவர்கள் திருச்சபையின் ஒழுங்கின்படியும் இந்திய நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். தேவனாய பிதா, தேவனாய குமாரன், தேவனாய பரிசுத்தாவின் உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்க கடவர். கர்த்தர் கிருபை கூர்ந்து உங்களை இரக்கமாய் கண்ணோக்க கடவர். நீங்கள் மறுமையை நித்திய ஜீவனை அடையத்தக்கதாக இம்மையை ஒருவருக்கு ஒரு ஆதரவாய் வாழும்படி கர்த்தர் உங்களை சகல ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் நிரப்ப கடவர். ஆசீர்வதியும் கர்த்தரே என்கிற பாடலில் முதல் 3 சரணங்களை பாடலாம். அப்பொழுது மணமக்கள் கணவன் மனைவியாக முன்பாக வந்து ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை படைப்பார்கள். விருப்பம் உள்ளவர்கள் ஆலயத்திற்கு காணிக்கை படைத்துக் கொள்ளலாம். 12வது பக்கத்தில் உள்ள ஆசீர்வதியும் கர்த்தரே என்கிற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடலாம். இப்போது திருமண நாள் காணிக்கையை படைக்க மணமக்கள் இருவரும், அதாவது ஜெபர்சன், அபிஷா இருவரும் ஆல்டருக்கு முன்பாக தங்களது முதல் மணநாள் காணிக்கையை படைக்க இருக்கின்றார்கள். இதை நமது முன்னாள் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்கள் பெற்றுக்கொண்டு மணமக்களுக்கு ஆசீர்வாதம் செய்தார். அந்த காட்சியை நாம் ஷார்ட்ஸ் வீடியோவாக பார்க்கலாம். தொடர்ந்து ஆராதனையை பாருங்கள். காணிக்கை படைத்த பிறகு மணமக்களுக்கு மணநாள் செய்தியை சொல்கிறார் நமது முன்னாள் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்கள். 45 இதை செய்த இருதயம் எதன் வழியாக வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சொன்னாரு, உங்களுடைய உதவிகளில் அருள் பொழிகிறது இல்லையா? 2வது வசனத்துல 3வது வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? இது மனத்தாழ்மை காணப்படுகிறது. நான் சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு பரந்த மனம் நமக்கு மிகவும் அவசியம் இல்லையா? இருவரும் வெவ்வேறு நிலைகளில் இருந்து நீங்கள் வளர்க்கப்பட்டவர்கள். இன்னைக்கு ஒரு குடும்பமாக நீங்கள் இணைந்து ஆண்டுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தப் போகிறீர்கள். மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல
Christ has accepted us. இல்லையா? கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் நினைச்ச வேண்டும். ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க இசைந்த இருதயத்திற்கு சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகள் எளியவருக்கும் பரதேசிக்கு விட்டு விடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இல்லையா? வயலின் ஓரத்தில் இருப்பது தீர அறுக்காமல் சிந்தி கிடக்கிறது பொறுக்காமல். இல்லையா? எல்லாத்தையும் நினைச்ச வேண்டாம், செய்யலாம். அதே லேவியராகமத்தின் புஸ்தகம் 23:22 வாசிக்கும் பொழுதும் சொல்றாரு, உங்கள் தேசத்தின் வெள்ளாமையின் அறிக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கு பரதேசிக்கு அவைகள் விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். இது மோசேக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை. தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி சாட்சிகளாக வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. மணமக்களுக்கு திருமண நாள் அறிவுரையை கூறி விடைபெறுகிறார் நமது முன்னாள் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்கள். இவர்களும் பிறருக்கு செய்யும்படி அருள்தாரும், சொல்லாலும் செயலாலும் இவர்கள் தங்கள் அயலத்தாருக்கு உம்முடைய மீட்பின் அன்புக்குரிய சாட்சிகளாய் இருக்க அருள் புரியும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் என்றென்றைக்கும் ஜீவித்து அரசாடுகிற உமது பரிசுத்த நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துடைய உலகத்திற்குள் புறப்பட்டு போங்கள். திடமனதாயிருங்கள். நன்மையானவைகளை பற்றிக் கொள்ளுங்கள். யாருக்காயினும் தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துங்கள். பலவீனரை தாங்குங்கள். துன்பப்படுவர்களுக்கு உதவி புரியுங்கள். யாவரையும் கனம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவி வல்லமையை சந்தோஷித்து ஆண்டவரின் அன்பு கூர்ந்து அவரையே சேவிக்கீர்களாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருமாகிய சர்வவல்லமையுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய தங்கி என்றென்றைக்கும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. யாவும் எழுந்து நின்று ஆ நல்ல சோமனம் அன்பான இயேசு என்கிற பாடலை பாடுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய திரு சன்னிதானத்திலே கணவனுமாய் மனைவியுமாய் இணைக்கப்பட்டு இருக்கிற அருமையான ஜெபர்சன் அபிஷா தம்பதியினரை உம்முடைய ஆலயத்தின் ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவீராக. உம்முடைய ஆலயத்தில் இருந்து உம்முடைய நன்மைகளை சுதந்திரித்துக் கொண்டோம் என்கிற மகிழ்ச்சியோடு அவர்கள் இந்த நாளில் கடந்து செல்கிறார்கள். காலம் முழுவதும் அவருடைய வாழ்விலே நிற்பதுமானவராக எல்லாவற்றிலும் நிறைவை கட்டளையிட்டு நடைபெற இருக்கிற விருந்து உபசனைகள் வரவேற்பு நிகழ்வு எல்லாவற்றிலும் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் இது தேவன் அருமையான பிள்ளைகளை இணைத்திருக்கிற திருமணம் என்பதை உணர்ந்து மனதார அவர்களை வாழ்த்த அருள்தார். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.